இல்ல அது அந்த பட்டமளிப்பு அந்த விழாவுக்கு போயிருந்தாங்கல்ல, எஸ்ஆர்எம் தானே. எஸ்ஆர்எம் விழாவுக்கு போறதுக்கு அதே காஸ்டியூம் தான். அப்ப நம்ம இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம், கெஸ்ட்டா போறோம் அப்படின்னா, நேரா போய் மேடையில ஏத்த மாட்டாங்கல்ல. முன்னாடி வெயிட் பண்ண வைப்பாங்கல்ல. அந்த வெயிட்டிங் ரூம் அது. நான் அதே காஸ்டியூம் தான். இல்ல நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதே காஸ்டியூம் தான் போட்டிருந்தாரு. அண்ணாமலையும் அதே காஸ்டியூம் தான் இருந்தாரு. அப்ப அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க சார் உட்கார வைப்பாங்கல்ல, ஃபங்க்ஷன் தொடங்கிடும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டீ காஃபிலாம் கொடுத்து தானே உள்ள கொண்டு போவாங்க இல்லையா? அந்த ஏரியா தான் அது. இல்ல அந்த மேடையில போய் உட்கார்றதே பிரச்சனைக்குரிய விஷயம் தான். எஸ்ஆர்எம் நடத்துற விழா, அவர் பிஜேபியில் இருக்கிறாரு, அண்ணாமலை இவர் போறாரு, அவர் இவரை புகழ, அவர் பாட, நாங்க ஆட, நாங்க ஆட, அவர் பாடங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பொழுதுட்டு இருக்கிறதே அதை விட இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மாறிட்டான்னு நினைக்கிறேன். இனிமே அவருடைய தம்பிகள் தொண்டர்கள் எல்லாம் வந்து எப்படி இதை ரிசீவ் பண்றாங்கன்னு தெரியல. நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும் அவர் இப்படித்தான்ட்டு. பாவம் தம்பிகள் எப்படி அதை மனத்தை தான் வேற வழி இல்லாம முட்டு கொடுக்கறதெல்லாம் பாக்குறோம். பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்லைல்ல. நீங்க எவ்வளவு நாளைக்கு இங்க தனியா நின்று தாக்கு பிடிக்க முடியும்னு ஒன்று இருக்கு.